வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுது. ஜுவல்லரி எல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது மேம்? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும். ஜுவல்லரியோட கலர் லாங் லாஸ்டிங்கா வரதுக்கு என்ன பண்ணணும் மேம்? ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படி எங்கேயாவது வெளியே கிளம்பி போறீங்கன்னா கம்ப்ளீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு உங்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் பெர்ஃப்யூம் வந்து எடுத்து அடிச்சுக்கிட்டீங்கன்னா ஜுவல்லரியோட கலர்ஸ் எல்லாம் வந்து லாங் லாஸ்டிங்கா. கலர் ஃபேட் ஆகாம இருக்கிறத பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி ஜுவல்லரி லாங் லைஃப் வரதுக்கு என்ன பண்ணணும் மேம்? நீங்க வெளியே போயிட்டு வரீங்கன்னா இமீடியட்டா உங்க ஜுவல்லரி போய் கழட்டணும்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு பண்ணுங்க, டைரக்டா சமையல் கட்டுக்கு போறீங்க. அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், கம்பல்சரி இருக்குங்க. அதுல போய் நீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்து பண்ணுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வீட்டு வேலை இருக்குனாலும் அதையும் நீங்க எடுத்து பண்ணலாம். சரிங்களா? அதெல்லாம் பண்ணிட்டு பொறுமையா உங்க ஜுவல்லரி நீங்க ரிமூவ் பண்ணா போதும். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜுவல்லரி வந்து லாங் லாஸ்டிங்கா வரதுக்கு நிறைய பாசிபிள். ஜுவல்லரி எல்லாம் எப்படி உடையாம பாத்துக்கிறது மேம்? என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து லேட் நைட் வரீங்க, ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அப்படின்னா டயர்டா இருந்துச்சுன்னா பேசாம போய் பெட்ல படுத்து தூங்கிடுங்க. அப்ப போய் நீங்க டயர்ட் பார்க்காம இந்த ஜுவல்லரி எல்லாம் வந்து கழட்டி வச்சிட்டு இருக்காதீங்க. ஜுவல்லரி வந்து லாங் லாஸ்டிங்கா வரதுக்கு நிறைய பாசிபிள். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்.